அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் மூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக குழுவினர் இன்று 201வது ஆண்டு வள்ளல் வருவிக்க உற்ற நாளை கண்டு கழிப்பதற்கும் அவருடைய அருளாசி பெற்று உய்வதற்கும் திரளாக வந்திருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கின்றனர். ஏன் வள்ளலாருக்கு மட்டும் நம்ம வள்ளலார் காலத்திலும் நிறைய குழந்தைகள் பிறந்தார்கள். ஆனால் வள்ளலாருக்கு மட்டும் இன்னைக்கு பல்வேறு நாடுகளில் பல்வேறு சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு அவருடைய வருகையை சிறப்பித்து வணங்குகின்றார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம், அவர் ஒரு அருளாளர், அவர் கடவுள்தன்மை பெற்றவர் அப்படின்னு நம்ம கருதி கொண்டாடுகிறோம். அவர் நமக்கு வேதங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த வேதங்கள் சொல்வது எதை சார்ந்து இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம கண்ணுக்கே தெரியாத விண் உலகங்களை பற்றி சார்ந்திருக்கு. அதாவது வெளி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வெளி எங்க இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஒளி இருக்கு. ஒளி இருக்கிற இடத்துல வெளி இருக்கு. இதை ரெண்டையும் பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. இப்ப நம்மலாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியில மண் உலகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் எங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களாம் விண்ணுலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த விண்ணுலகத்துல அந்த உலகத்துக்கு பேர் இருக்கு. இப்ப நாட்டுல பேர் இருக்கு, மலேசியா அப்படின்னு சொல்லுவோம், பக்கத்து நாடு சிங்கப்பூர் சொல்லுவோம், இன்னும் மேல போனாக்க தாய்லாந்து சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் பேர் இருப்பது போல இந்த வெளிகளுக்கெல்லாம் பெயர் இருக்கின்றன. அந்த பெயர்கள் தான் இது. இதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். வள்ளலாரை பற்றி இதெல்லாம் வள்ளலார் கொடுத்த பேர் தான். இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம 2 கூறாக படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு கூறு கண்ணுக்கு பார்க்கின்ற கூறு, இது முழுக்க முழுக்க மண் தத்துவம். அப்படின்னா இந்த உடம்பு ஏதாவது செய்யப்பட்டது அப்படின்னா மண் தத்துவம். இந்த மண் தத்துவம் தான் போட்டு உடைச்சிடறோம்னு சொல்லி சில சடங்குகள்லாம் நம்ம இன்றும் செஞ்சு கொண்டு இருக்கோம். வள்ளல் பெருமா அதெல்லாம் வேண்டாம், நான் அதுக்குள்ள ரொம்ப போய் விளக்கல. இது மண் தத்துவம் என்று தெரிஞ்சுங்க. தோல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எலும்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, நரம்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, உடம்பில் ஓடுகின்ற இரத்தம், இதெல்லாம் நீர்க்கூறாக இருக்கு. இப்படி பஞ்சபூதங்கள் தத்துவத்தை கொண்டுதான் யார் செஞ்சு கொடுத்தது இந்த உடம்பு? மண் தத்துவத்தை கொண்டு இந்த உடம்பை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தது யாரு? இல்ல, அருட்பெருஞ்சோதி செஞ்சு கொடுத்த உடம்பு யாரோடைய உடம்புனா இவருடைய உடம்பு. யாருடைய உடம்பு? வள்ளலாரோடைய அருட்பெருஞ்சோதி நேரடியா அது செய்த உடம்பு. நமக்கு செய்தது யார்? மாயை, உயிர். இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு நமக்குன்னு ஒரு உயிரை இறைவன் படைத்திருக்கிறார். அருட்பெருஞ்சோதி மண் உலகத்துக்குரிய உயிர்கள். இந்த உயிர்களுக்கு என்ன தன்மை இருக்குதுன்னா, உடம்பு செய்கின்ற தன்மை அதுக்கு இருக்கு. இது ஒரு ப்ரோக்ராம், உயிர்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். இந்த உலகத்துல எங்க மனிதன் பிறந்தாலும் அவனுக்கு ஒரு தலை இருக்கும், 2 கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், காது இருக்கும், காலு கையெல்லாம் இருக்கும். யாருக்காவது மாறுது? அது நிறங்கள் மாறலாம், வேற எதெல்லாம் மாறலாம், மொழிகள் மாறலாம். ஆனா அதனுடைய அமைப்புகள் இப்படித்தான் மனிதன் என்பது டிசைன் பண்றது அந்த உயிர். இந்த உயிருக்கு 7 தாதுக்களை கொண்ட உடம்பு செய்ய தெரியுது. அப்ப அது அறிவு உள்ள பொருளா, அறிவு இல்லாத பொருளா? அறிவு இருக்குது. அறிவு இருக்கிறதுனாலதான் அந்த உயிருக்கு இந்த மாதிரி ஒரு பொருளை செய்வதற்கு, இந்த உடம்பை செய்வதற்கு அது எங்க இருந்து பொருள் எடுத்து இதை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பெண்ணினுடைய உதிரத்தில் இருந்து தான் அதை எடுத்து செய்யுது. எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் பாருங்க அந்த உயிருக்கு. என்னென்ன உறுப்பு வேணும், என்னென்ன அமைப்பு வேணும். நம்மளாம் 10 மாசம் சுமக்கிற அந்த பெண்ணுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அழகான கண்ணு, மூக்கு, காது, 72,000 நாடி நரம்புகளை அது அமைத்து கையை கொடுக்குது, காலை கொடுக்குது, வயிறை கொடுக்குது, நாக்கில் ருசிச்சு சாப்பிடுறதுக்கு ருசி பட்டெல்லாம் அதில் வச்சிருக்கு. கொடுத்து இந்த உலகத்துல 10 மாதம் சுமந்து இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய குளத்துல கொடுக்குது. நான் எதுக்கு இந்த கேம்? இதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? இருக்காது. இப்படி 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நம்மளாம் வளர்ந்து இப்ப பெரிய ஆளாகி என்ன நோக்கத்துக்காக இறைவன் நம்மளை கொடுத்தார்? நம்ம மிருகத்திலிருந்து வேறுபட்டோம். நம்ம ஓரறிவு தாண்டி, 2 அறிவு தாண்டி, 3 அறிவு தாண்டி, 4 தாண்டி, 5 தாண்டி 6வது அறிவு தான் இப்ப நமக்கு கொடுத்துருக்கு. இதைதான் பகுத்தறிவுன்னு சொல்றது. பகுத்தறிவு கொண்டு எதை பற்றி பகுத்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நித்தியத்தையும் அனித்தியத்தையும் பார்த்து பார்க்கணும். நம்ம யாரு, எங்கிருந்து வந்தோம், நம்மளை ஏன் எதுக்கு இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறோம், எதுக்காக நம்ம மாண்டு போகணும், எதுக்காக நம்ம முதுமை அடையணும், எதுக்காக நமக்கு நோய் வரணும், இதை பற்றிலாம் மனிதன் என்ன செய்யணும்னா சிந்திக்கணும். யார் சிந்திக்கலையோ அப்பனா இன்னும் அவங்க 6 அறிவுக்குள்ள வரல. அதனாலதான் மனிதரிலே பறவை உண்டு, விலங்கு உண்டு, கல் உண்டு, மரபும் உண்டுன்னாரு. மனிதரிலே நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேகமுள்ள மனிதர் உண்டு. மனிதரிலே மனிதர் உண்டுன்னாரு. வானவரும் மனிதராய் வருவது உண்டு, வானவரும் மனிதராய் வருவது உண்டு. அப்படி வந்த ஒரு ஆள் தான் இவர். எங்கிருந்து வந்தாரு, யார் இவர் கூட வந்தாரு? கருவில், சற்று முன்பு படித்தோம்லையா, கருவில் கலந்த துணையே. கருவிலேயே அவர் கருவிலே யார் யாரோ காடி இங்க முன்னுக்கு பிளாக் பண்ணிருக்கீங்க, அவங்க ரெசிடென்ட் போக முடியல. VEL 6357 யார் இருக்கீங்களா? VEL 6357 6357 இங்க பாதையிலே பிளாக் பண்ணிருக்காங்க. கருவிலேயே வள்ளல் பெருமானுக்கு சற்று முன்பு நம்ம படித்த பாடல கருவில் கலந்த துணையே அப்படின்னா கரு உற்பத்தி பண்ணுவது பிறப்பதற்கு முன்னே கருவிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருடைய கருவில கலந்தார். இப்ப நமக்குள்ளெல்லாம் கலந்தாரானா கலந்து எப்ப கலப்பார் என்பது யாருக்குமே தெரியாது. அது அவருக்கு தான் தெரியும். எப்ப கலந்து எப்ப யாரை கூட்டிட்டு போகிறார். இப்படி வள்ளல் பெருமான் கருவுல கலந்து அவருக்கு அருட்பெருஞ்சோதியே கூட இருந்து 9 வயசுல கலந்து இப்படி பல காலகட்டத்தில் அவருக்கு சில அறிவுகளெல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை தவம் இயற்ற வைத்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து ஜீவகாருண்யத்தை அவருக்குள்ள இருந்து உணர்த்தி அவரை கடைசியில் ஒரு நிலைக்கு அருட்பெருஞ்சோதி மயமாக ஆக்கிட்டார். இவர் நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், நான் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவனால் என்பதற்கு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் யாருக்காக ஞாபகம் இருக்குல்ல? வள்ளல் பெருமான் எதற்காக இந்த உலகத்துல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவரை இங்க அனுப்புனது வேற மற்ற தெய்வங்கள் இல்லை. இந்த பராபர தெய்வம்லாம் கிடையாது, மும்மூர்த்திகளும் கிடையாது. இல்லைங்களா? அவரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும் ஜோதி. அப்ப என்ன நோக்கத்துக்காக அருட்பெருஞ்சோதி அனுப்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவருக்கு பாடல் 1272வது பாடல்ல சொல்றாரு, அகத்தே கருத்து. படிச்சிருக்கீங்களா? அகத்தே கருத்து என்ன அர்த்தம்? அகம், அகம்னா ஆன்மா. ஆன்மா எப்படி இருக்குன்னு சொல்றாரு? கருத்து இருக்குனாரு. போட்டிகள் இல்லையா, தர கருப்பு தர. இப்படி எல்லாருடைய உள்ளத்திலையும் அகம் எப்படி இருக்குது அப்படின்னா கருத்து இருக்குன்னு சொல்றாரு. சரி, நமக்கு கருத்து இருந்தா பரவாயில்ல, ஏன்னா நம்ம எந்த லோகவாசி? உலகவாசி. ஆனா உலகர் அனைவரையும் சொன்னாரு. அண்ட சராசரம், the whole universal இருக்கிற சோல் எல்லா இவங்களுக்கு கூட அகம் எப்படி இருக்குன்னா கருத்து இருக்குன்னு. புரியுதுங்களா?
இந்த செய்தி இதுவரையில யாருமே சொல்லல. பொதுவாக எல்லாம் அகம்னாக்கா எல்லாரும் ஆன்மா ஆன்மான்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இவங்கெல்லாம் ஞானிகள் எல்லாம் வந்து ஆன்ம நிலையை அடைந்தார்களா இல்லையா? தத்துவத்தை எல்லாம் கழட்டினாங்களா இல்லையா? கழட்டினாங்க. அப்ப ஆன்ம நிலையை அடைஞ்சிட்டாங்க. அந்த ஆன்ம ஞானத்தை தான் நமக்கெல்லாம் பல வேதங்களாக கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த உலகவாசிகள், பராபரை உலகத்தில் இருக்க இந்த ஆன்மாக்கள் இந்த உலகத்துக்குள்ள போக முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. போக முடியுமா? வள்ளலார் சொல்றார், போக முடியாது. அவங்க நம்மள போல மனிதன் கிடையாது. யார் அவங்களாம்? திருவள்ளுவர் சொல்லுவார், தேவரும் கிடையாது, தேவரையும் கடந்தவங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்றாரு. அவங்களாம் யாரு? தெய்வம். இந்த நிலை, இந்த உலகத்தை அடைந்தவர்களுக்கெல்லாம் பேர் என்ன? தெய்வம். இந்த தெய்வம் இந்த உலகத்துக்குள்ள போக முடியுமானா போக முடியாது. தெய்வமே போக முடியாது. நம்மலாம் யாரு? போக முடியுமா? அந்த உலகம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குது என்ற தகவலை இவர் நமக்கு சொன்னார். பாரு, தெய்வங்களும் என்னோட உலகத்துக்குள்ள, நான் கண்ட உலகத்துக்குள்ள வர முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இன்னொரு அகம் ஒன்று இருக்குது. இவங்க ஆன்மா நிலையை அடைந்து போயிட்டாங்க. இந்த ஆன்மா இந்த உலகத்துக்குள்ள போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகத்துக்குள்ள இன்னொரு அகம் இருக்கு. 2 காது இருக்கிற மாதிரி, 2 கண்ணு இருக்கிற மாதிரி, 2 மூக்குல ஓட்டை இருக்கிற மாதிரி, 2 கை இருக்கிற மாதிரி, கால் இருக்கிற மாதிரி, கிட்னி இருக்கிற மாதிரி, எல்லாம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அதே மாதிரி ஆன்மாவும் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஒரு ஆன்மா வந்து இந்த இடத்துக்கு உயிர். இதுக்கு எத்தனை திரை இருக்குன்னா 7 திரைகள் இருக்குது. நம்ம வள்ளலார் சொன்ன 7 திரை தான் போட்டுட்டு இருக்கிறோம். வள்ளலாருக்கு முன்பே 7 திரை இருக்குன்னு சுப்பிரமணிய ஞானத்தில் இருக்குது இல்லைங்களா? அந்த 7 திரையை போக்குவதற்கு என்ன உபமானமாக இருந்தது? மூலாதாரத்தில் இருக்கிற கனல் அதுக்கு துணையா இருந்தது. வாசி பயிற்சி செஞ்சு மூலக்கணலை எழுப்பி 12 ஆண்டுகள் அந்த 7 திரையை நீக்கிறதுக்கு 12 ஆண்டுகள் தவம் செய்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அது இங்க உள்ள எனர்ஜி, பராபர எனர்ஜியை வசப்படுத்தினதுனால 7 திரையை நீக்கி ஆன்ம நிலையை அடைந்தார். அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆன்மா ஒண்ணு இருக்குது. சுப்பிரமணிய சொன்னாரு, ஆன்மாதான் தெய்வம், வேற தெய்வம் இல்லைன்ட்டு பாடல் இருக்குது. ஆன்மா ஒன்றே தெய்வம், அவனியில் தெய்வமும் தான் ஆணையா இல்லைன்ட்டு சத்தியம் பண்ணி சொல்றாரு, வேற ஆன்மா தான் தெய்வம். நம்மளாம் ஆன்மா தானே, எழுதுங்களா? நம்ம எப்போதும் ஆன்மாவுக்கு எப்ப முக்கியத்துவம் கொடுப்போம்? உயிரோட வாழும்போது முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கொடுக்க மாட்டோம். எப்ப கொடுப்போம்? உயிர் நீத்த பிற்பாடுதான் ஆத்மாவுக்கு சாந்தி, ஆத்மாவுக்கு பூஜை, இல்லைங்களா? ஆத்மாவுக்கு என்னென்னமோலாம் நம்ம வந்து ஆத்மா பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இந்த ஆத்மா 7 திரையை நீக்கி போகுமானா போகாது. அதனால தான் வள்ளலார் சொன்னது, சடங்கு வேண்டாம், விட்டுடுங்க, அருளை பெற முயற்சி பண்ணுங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க ஞானிகள் எல்லாம் வள்ளலாரை தவிர்த்து எந்த உலகத்துக்கு போயிருக்கிறாங்க? பராபரை உலகத்துக்கு. ஒரு ஆன்மாவா தான் நீங்க அந்த இடத்துக்கு போக முடியும், வேற எதுல போக முடியாது. உடம்பு எடுத்துக்கிட்டோ மனதோ போக முடியாது, உயிரோ போக முடியாது. ஏன்னா இந்த உயிர் எங்க உள்ளது? பூமிக்கு உள்ளது. இங்கே உள்ளது, இங்கே கடந்து திருப்பி 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 பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான், இதை மாற்றவும் முடியாது. ஆனா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், வேதத்தை படிச்சு புரிந்து கொள்ளலாம். வேதம் கட்டாயம் படிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குறை என்னன்னாக்க, வேதம் படிக்கிறது. கோயில்களில் இந்த வேதத்தை சொல்லி கொடுக்கறது. அந்த காலத்துல பிராமணர்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்காம நமக்கு மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறாங்க, ஆனா படிக்க வேண்டிய வேதத்தை இன்னும் படிக்கல. வேணுங்களா? நம்ம அதுல வந்து ரொம்ப மிஸ் பண்ணி இருக்கோம். இங்க சன்மார்க்கத்துல வேதம் சொல்லி கொடுக்கப்படுது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்க வேதம் நடக்குது. நீங்க என்ன செய்யணும்? கொள்முதல் பண்ணணும், ஞானத்தை கொள்முதல் பண்ணணும். கடவுளை அடையலாம் அப்புறம், முதல்ல என்ன செய்யணும்? ஞானத்தை நீங்கள் கொள்ளும். அந்த பாதை, அந்த ரூட் எப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்குதான் வள்ளல் பெருமான் இத்தனை பாடல்கள் எழுதினார். அந்த பாடல்கள் கஷ்டமா இருந்துச்சா? எவ்வளவு எளிமையா சின்ன பிள்ளைங்க படிச்சா கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து அந்த இதை போட்டார்.
இதே திருக்குறளா இருந்தா, திருமந்திரமா இருந்தா, திருப்புகழா இருந்தா நம்ம படிச்ச உடனே தெரிந்து கொள்ள முடியுமா? அவ்வளோ கடுமையான வார்த்தைகள். அது சாதாரண புலவர்களுக்கே புரியாது. நம்மலாம் இந்த மூல அதை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி கொடுக்குது. மிக அன்றாடம் புழங்கக்கூடிய வார்த்தைகள், அன்றாடம் பேசக்கூடிய வார்த்தைகளை அதில் வச்சிருக்கிறார். அதனால் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வது. ஏன்னாக்கா இந்த மக்கள் உயிரும், படைப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்மளாம் ஏமாந்து போகக்கூடாது. இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அடைய இங்க நம்ம நிரந்தரமா இருக்க முடியாது. இது நமக்கு TOL, இந்த லேண்ட் நமக்கு டெம்பரரி தான். இது ஃப்ரீ ஹோல்ட் கிடையாது, இல்லைங்களா? தற்காலிகமாக கடவுள் இந்த பூமியை படைத்து, இந்த உயிர்களை படைத்து, அறிவை கொடுத்து, வேதத்தை கொடுத்து, நீ படிச்சு முன்னேறுவா அப்படின்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த விதியை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக இங்க பிறந்தோம்? அப்ப வள்ளல் பெருமான் இந்த உலகத்துக்கு வந்தது என்னன்னா, அகம் கருத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பனா ஆன்மாக்குள்ள ஒரு ஆன்மா இன்னும் செயல்படல, ஞானிகளுக்கே செயல்படல. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கால தத்துவம்னு ஒண்ணு இருக்குது. இது எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பே உலகம் படைக்கப்பட்டுருச்சு. எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பே பராவரை தெய்வம் என்று தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உண்மை கடவுளை தெரிவதற்குரிய காலம் அது அல்ல. ஏன்னா அருட்பெருஞ்சோதி தன்னை என்ன செஞ்சுக்கிட்டாரு? தன்னை மறைத்து. இப்ப நம்ம போக வேணாம், முதல்ல நம்ம படைத்த மற்ற உலகத்தெல்லாம் கொடுப்போம், முடிஞ்சவங்களுக்கு போய் அங்கே தற்காலிகமா இருக்கட்டும், அப்புறம் ஃபைனலா நான் என்னோட உலகத்தை நான் காட்டுறேன், அப்புறம் நீங்க எல்லாம் வரலாம், இவங்களும் வரலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு விதியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் அவர் பாடினாரு, பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரியிருந்தது. சற்று முன்பு படிச்சோம் இல்லையா? அந்த பாட்டுல இது இருக்கும். பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரி. எந்த டெஸ்டினேஷனை சொல்றாரு? பழைய வேதங்கள் நமக்கு டெஸ்டினேஷன் இங்க சொல்லுது. சன்மார்க்க வேதம் எங்க சொல்லுதுன்னா இந்த உலகத்தை சொல்லுது. இதெல்லாம் ஒண்ணா அப்படின்னா ஒன்று கிடையாது. உலகத்துக்கு இது ஒன்று கிடையாது. வேறு வேறு உலகங்கள். இந்த உலகத்தில் உள்ளவங்க இங்க ஏன் போய் வாழ முடியாதுனாக்கா அந்த உடம்பு தாங்காது. புரியுதுங்களா? அந்த உடம்பு அங்க இப்ப நம்ம போய் எங்க வேணுமாலும் வாழலாம். இந்த பூமியில இது நம்ம தாங்க முடியும். அப்படியே குளிரா இருந்தாக்க ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவங்க இதுக்குள்ள புகுந்தாங்கனாக்க அவங்களோட உயிர், அவங்களுடைய ஆன்மா எல்லாமே அப்படியே உருகி ஒழுகி ஊத்திடும். தாங்குமானா தாங்க. இதைத்தான் அட்டகத்துல நீங்க ஒரு பார்க்கலாம். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவாதீத மேல் நிலையில் சித்திகள் முழுவதும் தெரிந்தன. அவை மேல் சிவநிலை தெரிந்திட செஞ்சு ஒத்தார் நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயிடும் என்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்தலின்றவர்களும் அருட்பெரும் ஜோதியின் அரசியல். என்னுடைய இறைவன் யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் உள்ளுக்கு வந்தாங்கன்னாக்க கரைஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டது என்னோட உலகம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் வள்ளலார் இந்த உலகத்தை இந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்துறாரு அருட்பெரும் ஜோதியின் மூலமா கேட்டா, இந்த உயிர்கள் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது மரபு இல்லை. பிறந்து பிறந்து உழன்றேன் என்று பிறவா இரவா பெருமை தந்து ஊனை. ஊன்னா உடம்பு, ஒளி உடம்பு. நமக்கு என்ன உடம்பு எடுத்து போகணும்? ஒளி உடம்பு எடுத்து தான் போக முடியும். அப்ப ஒளி உடம்பு நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய உயிர் எது? இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா இந்த உயிர் நமக்கு என்ன உடம்பை திருப்பி திருப்பி செஞ்சு கொடுக்குது? என்ன உடம்பை செஞ்சு கொடுக்குது? இந்த உயிர் அண்ணா உடம்பை செஞ்சு கொடுக்குது. திருப்பி திருப்பி மண்ணுலகத்துக்குரிய உடம்பை மட்டும்தான் இது செய்து கொடுக்க முடியும். இந்த உயிர் இருக்குது பராபர உயிர், மூலாதாரத்தில் இருக்கிற உயிர், அது பராபர உலகத்துக்குரிய உடம்பை செய்து கொடுக்கும். இல்லைங்களா? எல்லா வெளிகளுக்கும் உயிர்ப்பு இருக்கு. அது அந்தந்த உலகத்துக்குரிய உடம்பை
செய்து கொடுக்கும். ஆனால் இந்த உயிர் அருட்பெரும் ஜோதி என்ற உயிர், இதைத்தான் பெருமான் என்ன பாடியிருக்கிறார், என் உயிருக்கு உயிரே. நீங்க எடுத்து பாருங்க 6ஆம் திருமுறையில், என் உயிருக்கு உயிர். இந்த உயிருக்கு எது உயிர்? அருட்பெரும் ஜோதி. அது ஒரு உயிர் பொருள். அந்த உயிர் பொருளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த உடம்பை ஒளியாக மாற்றுகின்ற ப்ராசஸ் அதுக்குள்ள மட்டும்தான் இந்த உலகத்துக்குரியது. புரியுதுங்களா? அப்ப நமக்கு வந்து உயிர் தத்துவம் வந்து தெரியணும். நம்ம வந்து அந்த உயிரியல் அப்படின்னு சொல்ல, உயிர் தத்துவத்தை பற்றி தெரியும், உயிரியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு உயிருக்கும் என்னென்ன இருக்கு? பல உயிர்கள், அதாவது உடம்பு வரும் வகையறிய உயிர் வகையை அறிய. அப்ப இந்த உயிரினுடைய வகை நமக்கு தெரியும். இந்த உயிர் ஒரு உடம்பை வந்து உருவாக்கி கொடுத்துருச்சுன்னா, அந்த உடம்பை விட்டு அந்த உயிர் பிரியுமா அப்படின்னா எக்காலத்திலும் பிரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது. அருட்பெருஞ்சோதி என்ற உயிர் உங்களுக்கு ஒரு உடம்பை உருவாக்கி கொடுத்துருச்சுன்னா, அந்த உடம்பை விட்டு அந்த உயிர் எக்காலத்திலும், அதுக்கு பேர் தான் மரணம் இல்லா பெருவாழ்வு. இப்ப இங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வரும்? எல்லாத்துக்கும் மரணம் வரும். காலம் தான் நீடித்திருக்கும். நம்ம வந்து ஒரு 60-70 வயசுல நம்ம போயிடுவோம். இவங்க இன்னும் கொஞ்சம் கூட நாள் இருப்பாங்க, லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த பூமிக்கு டிசாஸ்டர் இருக்கா இல்லையா? எவ்வளவுதான் நமக்கு ஆய்வு இருந்தாலும் டிசாஸ்டர் வந்தா என்ன, ஓர் வந்தா என்ன சொல்ல முடியுமா? நான் இறக்க மாட்டேன், பூமி போட்டானா நம்ம இறக்க மாட்டோம் சொல்ல முடியுமா? காசால எத்தனை ஆயிரக்கணக்கான பேர், 40,000 பேருக்கு மேல இறந்துட்டாங்க சண்டையில, இல்லைங்களா? அப்ப இது வந்து இல்லை. உஷ்ணம் கூடுனாலும் நமக்கு நோய் வரும். கேன்சர் நோய் வந்தாலும் நமக்கு ஸ்டேஜ் 4 போயிட்டாக்க மருந்தே இல்லை. அப்ப இந்த உடம்புல வந்து நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது. மரணம் இங்க மட்டும் இல்லை. வள்ளலார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ மறந்துடாதே, இது வரைக்கும் மரணம் வரும். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திருமோ அந்தோ சற்று மிதவுமால் தடுக்க முடியாது. யார் தான் தடுக்க முடியுமா? சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லாது எட்டு நின்று தடுக்க வல்லோ. எவ்வுலகில் எவரும் இல்லை கண்ட, எவ்வுலகில் யாருமே இல்லைன்ட்டு கடவுள் அப்படி படைச்சு வச்சிருக்கான். என்ன பண்றது? புரியுதுங்களா? இவருடைய வருகை இந்த உலகத்துக்கு வந்து மற்றவங்க வந்த மாதிரி அல்ல. இது சமய நெறியும் அல்ல. சமய நெறி வந்து போதிக்க வந்தவர் இல்லை. சமய நெறியெல்லாம் பொய், அதை போகாதீங்கன்னு சொல்ல வந்தவர். வாழ்க்கையை பற்றி சொல்ல வந்தவர். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, தூங்கிக்கிட்டு இருக்கிறியா, போய் எழுப்புனார். மக்கள்கிட்ட விழிப்பு இல்லைன்னார். இறைவன் சொல்லி அனுப்புனார். எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, உண்மை தெரியாம இருக்கிறாங்க, நீ போய் உண்மையை சொல்லு, மக்களுக்கு போய் சொல்லு. இறைவன் அவருக்கு ஒரு உரிமை கொடுத்தாரு. என்னுடைய அருளை நீ போய் மக்களுக்கு எடுத்து சொல்லு, சிறப்பை சொல்லு. எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே எனது அருட்புகழை, நினது அருட்புகழை இயம்பி இடர் வேண்டும். அற்புதம் அற்புதமே படிச்சோம் இல்லையா? அந்த அருளின் அற்புதம் என்ன? அற்புதமான உங்களுக்கு ஒரு ஒளி உடம்பு செய்து கொடுத்துட்டா மீண்டும் மீண்டும் அந்த ஆன்மா அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து அருட்பெருஞ்சோதி மயமா ஆகிடலாம். வள்ளலார் என்ன அருட்பெருஞ்சோதின்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டானாரு? ஒண்ணுமே தெரியாது வள்ளலார். ஏதும் தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முன்னோர்கள்லாம் எப்படி போனான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த 8 சொல்றாங்க, அதுவும் எனக்கு தெரியாது. இப்படி ஒன்றும் தெரியாத ஆளுக்கு எல்லாவற்றையும் தெரிந்துகின்ற அருள் எப்படி கிடைச்சது, அறிவு எப்படி கிடைச்சது? அவர் கொடுத்தாரு. 9 வயசுலயே அவருக்கு வந்து அறிவு கொடுத்தாரு. இந்த சித்தர்கள்லாம் 12 ஆண்டு பாடுபட்டாங்க. இவர் 9 வயசுல அவங்க பாடுபட்டதுக்கு இணைக்கு மேல இவர் வந்து பாடுறாரு. அதுதான் 1/5 திருமுறைகளே அதுக்கு சாட்சி சொன்னாங்க. நீ ஒப்பிட்டு பாரு, மற்றவங்க எழுதின பாடலே என்னுடைய பாடல், இந்த இலக்கியத்தை நீ வச்சு செக் பண்ணி பாரு. இலக்கியவாதிகளுக்கு அது தெரியும். சாதாரண பாட்டு படிக்கிறவங்களுக்கு தெரியாது, இசை அமைப்பாளருக்குன்னா அது தெரியாது. அந்த இலக்கியம் படித்தவங்களுக்கு தான் வந்து அதோடைய சுவை தெரியும். ஆகா, இந்த அளவுக்கு சிறப்பா அப்படின்னு. அப்ப அந்த அறிவு எப்படி கிடைச்சதுனாக்க, எதனால் அந்த அறிவு அவருக்கு கிடைச்சதுனாக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கிடைச்சது.
இப்ப அந்த அறிவு நமக்கும் வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல நம்ம வந்து கொள்முதல் பண்றதுக்கு எந்த தடை கிடையாது. கொள்முதல்னா லேர்ன் பண்றது, படிச்சு தெரிஞ்சுக்கிறது. காரியப்படுவது என்பது வேறு. அருள் நமக்குள்ள கலந்து அது நம்மளை காரியப்படுத்தினால்தான் அது அடுத்த ஸ்டேஜுக்குலாம் நம்ம போக முடியும். அப்ப இந்த அருளை நம்ம வந்து பெறணும் அப்படின்னு சொன்னாக்க உனக்கு என்ன இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு வள்ளல் பெருமான் ஜீவ காருண்யம் இருக்கணும்னு சொல்றாரு. இந்த லெவலுக்குரிய நித்திய உலகத்துக்கு வந்து நம்ம ஆத்மா வந்து போய் அடையணும்னு சொன்னாக்க அந்த அதுக்குள்ள உணர்வு என்னன்னாக்க உயிர் கருணை இருக்கணும்னு சொன்னார். அதெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு சொன்னார். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்கருணை. நம்ம கிட்ட செயற்கை, நம்ம கிட்ட உள்ளது இயற்கை அல்ல. இயற்கை என்பது வாஸ்ட், செயற்கை என்பது கம்மி, சிம்பிளா சின்ன வோல்டேஜ். ஏதோ ஒரு உயிர்கள் பாட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக பழகத்தான் அது வந்து நமக்கு கூடும். அந்த உணர்வு வந்து கூடும். அந்த உணர்வு கூடாத வரைக்கும் நம்ம மீண்டும் 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 உலகத்துக்கு வந்து கொண்டே இருப்போம். விட்ட குறை தொட்ட குறைன்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வாய்ப்பு வரும். ஒரு ஜென்மத்துல நீங்க பழகிட்டீங்கன்னா இந்த ஜீவகாருண்யத்தை அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நீங்க அடுத்தடுத்து அந்த பழக்கத்துக்கு உட்படும். இந்த சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு நடையும் நடப்பழக்கம்னு அந்த கொடை என்பது பிறவி குணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க ஒரு தடவை பிடிச்சிட்டீங்கன்னாக்க இந்த அருட்பெருஞ்சோதி இந்த மந்திரத்தை பிடிச்சிட்டாலும் கூட அது உங்களை விடாது. அதனாலதான் சொன்னாரு கைவிட மாட்டான். ஊது ஊது சங்கைன்னு சொன்னோம்ல, படிச்சோம்ல. நீங்க அதை பிடிச்சிட்டீங்கன்னா அது உங்களை பிடிச்சிடும். பிடிச்சிட்டாக்க அதை கைவிடாது. நல்லதா நல்லது இல்லையா? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். நல்லதுங்களா? ஸோ அதனாலதான் வந்து அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை வந்து அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை வள்ளல் பெருமானுக்கு முதல்ல கொடுத்தவரே அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அது வேற எங்கிருந்து பிஜாம் பண்ணல. அந்த மந்திரத்தை அவருக்கு கொடுத்ததே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அவர் முன்னுக்கு தோன்றி அப்பா நீ என்னை கூப்பிடு, நான் உள்ளுக்கு இருந்து கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பெருமான் என்ன செஞ்சாரு? எந்த நேரமும் இரவும் பகலும் நின்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுவதற்கு இசைந்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகிலை நம்பினேன். நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன். முதல்ல நம்பணும். முதல்ல நம்பணும். நம்புனாதான் மற்றதெல்லாம். நம்பிக்கையே இல்லைன்னா அவருக்கு அவசியம் கிடையாது. உங்களை உய்விக்கணுன்றது அவசியம் அவருக்கு கிடையாது. நம்பினவனை தான் அது கைவிடாது. ஏற்கனவே நம்பினவர் 4 மறை தீர்ப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து முதல்ல நம்பிக்கை வைக்கணும். வள்ளல் பெருமான் சொன்ன கருத்துல வைக்கணும். அவருடைய வேதத்தை நம்ம முதல்ல மதிக்கணும். அவர் வகுத்த நெறிகளை எல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னோம்னாக்க இந்த அருளை நம்ம பெறுவதற்கு முயற்சி கிடைக்கும். அப்ப நம்ம என்ன சொன்ன, இந்த ஆன்மா இங்க போக முடியாது அப்படின்னா அப்ப ஆன்மாக்குள் என்ன இருக்குன்னு இன்னொரு ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மாவைக்கு வந்து ஒரு விழிப்பு உண்டாக்கணும்னு சொன்னா அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரம் தான் அதுக்கு மூலமாக இருக்குது. அதனால்தான் அந்த வான்பெறற்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அழிந்த நாத மந்திரமே கற்பம் பல கலியினும் அழிவுறா பொற்புறம் அளித்த புனித மந்திரம். மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் யுகங்கள் ஓட 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 மந்திரத்தினுடைய சக்தி என்ன ஆயிடும் பாருங்க. நீங்க அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த கால தத்துவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். காலம் மாறி மாறி ஓடும் போது நம்ம பழமை தெய்வத்தையே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. காலத்துக்கு தக்க மாதிரி நீங்க ஆன்மீகத்துல வந்து படி முன்னேறணும்னா நீங்க புதுமையை கட்டாயம் பிடிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா வேஸ்ட். சொல்லுங்களா? சமய தெய்வங்களெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வேஸ்ட். நம்ம தான், அவருக்கு கிடையாது. அவர் சொல்ல வேண்டிய கருத்தை எழுதிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு. படிச்சு தெரியலன்னா யார் குற்றம்? நம்ம குற்றம். படித்து கொடுக்கலன்னா யார் குற்றம்? சொல்லுங்க. படிச்சு கொடுக்கலன்னா அது யார் குற்றம்? குருமாரோட குற்றம். விளங்குல? ஏன்னா குருமார்கள்லாம் எதை சொல்லி கொடுக்கணும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுக்கணும். பழசையும் சொல்லி கொடுக்கணும், புதுசையும் சொல்லி கொடுக்கணும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு. அப்பதான் அதுங்களுக்கு ரெண்டுக்கும் என்ன தெரியும்? சிறப்பு தெரியும், வேற்றுமை தெரியும். நீங்க வேற்றுமை சொல்லாம ஒன்றை மட்டும் கொடுத்தா நாளைக்கு அதுக்கு திருப்பி அதுக்கு போனாலும் வாய்ப்பு நிறைய இருக்கு.
அவ்வளவுதான். நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டையும் சொல்லி கொடுப்பேன். பழையவங்க எங்க போயிருக்கிறாங்க, இப்ப உங்களுக்குலாம் ஓரளவுக்கு புரியுது இல்லையா? ஞானிகள்லாம் பராபரை உலகத்தை அடைந்தவர்கள், வள்ளல் பெருமான் அதையும் தாண்டி இன்னொரு உலகத்தை அடைந்தவர். அதான் அட்டகத்தில் சொன்னார், அருட்பெருவெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து. அவருடைய கடவுள் எங்க இருக்கிறாருன்னு சொன்னார், பெருவெளியில் வந்து இருக்கிறது. அப்ப அந்த வெளிக்கு நம்ம போவதற்கு அதை நம்மளுடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை நினைக்க வேண்டும். எவ்வளவு வெளியில எவ்வளவு பெரிய பூஜைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுங்களா? என்னென்ன வகையான பூஜைகள்லாம் ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு செலவுகள்லாம் ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா? பெருமான் என்ன சொன்னாரு, கடவுளை எப்படி கும்பிடுவோம்னு நினைக்கணும்னு சொன்னார். இந்த நினைப்புக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கு. நினைப்பு போல ஒரு சிறந்த வழிபாடு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. தேங்காய் வேணாம், ஊதுபத்தி வேணாம், வாழைப்பழம் வேணாம், அபிஷேகம் வேணாம், ஆராதனைகள் வேணாம், ஒண்ணு வேணாம். எங்க வேணுமாலும் எப்ப வேணுமாலும் கடவுளை என்ன செய்யலாம், நினைக்கலாம். புரியாதவங்க போட்டு வளர எதையோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய பக்குவ நிலை. ஆனா வள்ளலார் அதெல்லாம் செய்யணும்னு விரும்புறாரா அப்படின்னா இல்லை. சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, மக்கள் கேட்கலன்னா அவர் என்ன பண்ணுவார், ஏதாவது பண்ணி தொலைன்ட்டு விட்டுருவாரு. இல்லைங்களா? அவர் என்ன எதிர்பார்க்கிற, உன்னை நினை நினை. சற்று முன்பு படிச்சுங்க, நேயா உன்னை நினைக்க நினைக்க நெஞ்சம் துளிக்குதே, நீர் துளிக்குதுன்னு சொல்றது. அந்த மனதில் கடவுளை நினைப்பது போல ஒரு சிறந்த வழிபாடு. சித்தர்கள் இதை சொல்லலையா, சொல்லியிருக்கிறாங்க. நினைமீன் மனமே நினைமீன் மனமே செம்பொன் அம்பலவானரை நினைமீன் மனமே நினைமீன் மனமேன்னு பாட்டா படிச்சுட்டு போனாரு பட்டினத்தை. யார் கேட்டா கோயில்ல கேட்பாங்க, எல்லாம் வாங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் கடவுளை நினைங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அர்ச்சனை கர்ச்சனை ஒன்றும் வேணாம் அப்படின்னு எதை சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லி கொடுக்க போறது இல்லை. அது ஒரு குழப்பாவே ஓடிக்கிட்டு இருக்கோம். யார் திருந்தணும்? அவங்கள நம்மவே திருத்த முடியாது. அதனாலதான் இவர் திருத்த வந்தார், சொன்னார், உண்மையை சொன்னார். எல்லாத்துக்கும் அகம் கருத்து இருக்குது. இந்த அகத்துக்கு வந்து வேற மந்திரங்கள்லாம் சொல்லி நீ வந்து சார்ஜ் பண்ண முடியாது, அதுக்குள்ள ஒளி ஏறாது. ஏற்கனவே சொன்ன மந்திரத்துக்கெல்லாம் அது ஏறல, அவங்களுக்குள்ளேயே அது கருத்து கிடைக்குது. நீ அப்படி இருந்துடாத, நான் கொடுக்குற ஒரு மந்திரம். அதனாலதான் அந்த அருட்பெரும் ஜோதி என்ற மந்திரத்தை வந்து நீங்க 10ஓட 11 நினைச்சிடாது. இந்த மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் வந்து கம்ப்ளீட்லி வேற. இது நம்மளுடைய அகத்தை என்ன செய்யணும்னாக்கா ஒளி மிளற செய்யும். ஒளி உண்டாக உண்டாக தெளிவு வருமா வராதா? கட்டாயம் வருமே. வள்ளலாருக்கு வந்துச்சு இல்லைங்களா? இந்த ஆன்மா ஒளி பெற பெற பெறதான் அது அடுத்தடுத்து அதுக்கு நிலைகள்லாம் மாறும் இல்லைங்களா? ஆன்மா ஒளி பெறாத வரைக்கும். அதனாலதான் பெருமாள் என்ன சொன்னார், ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தினார். கொஞ்சமாவது நீ உயிர்கள் பால் இரக்கம் காட்டு. இரக்கம் காட்டினா அதோடைய லாபம் என்னன்னு கேட்டா அறிவும் அன்பும் சொன்னார். அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையே சொன்னாரு. அந்த அன்பு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவகாருண்யத்தினால் வரணும்னு சொன்னார். அப்ப ஜீவகாருண்யம் நம்ம பண்ண என்ன கிடைக்கும்? இறைவன் மேல் அந்த அன்பு உணர்ச்சி வரும். வேற வகையில வர அன்பு இருக்கு. அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவுல. அது எதுக்கு பராபரைக்கு. இங்கே கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மறுநெறி என எனக்கு அறிவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றேன். வள்ளலார் இறைவன் என்ன சொன்னார், அருட்பெருஞ்சோதி அன்பு சிவனா வேணாம்ப்பா, அதெல்லாம் பழசு, அது நிலையில்லாது. நீ ஜீவகாருண்யத்திலப்போ உனக்கு ஒரு அன்பு ஊற்றெடுக்கும், அந்த அன்புல நீ என்னை வசப்படுத்திடலாம். அதுதான் ஜீவகாரணத்தோடைய லாபம் என்னன்னு கேட்டா அன்பு அறிவும் சொல்ற. எத்தனாவது அறிவு? 12வது அறிவு. 10 அறிவு இதோட முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு மனிதனுடைய மூளையில 12 அறிவு இயங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு என்றதுக்கு யார் சாட்சி? வள்ளல் பெருமான் தான் சாட்சி. நானே சாட்சின்னு சொன்னார் இல்லைங்களா? அதனால்தான் இந்த நல்நாளிலே நேரம் கருதி நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. ஆனால் வகுப்பு இங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகுப்புல நீங்க வந்து கலந்து கொண்டீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இவருடைய வருகைக்கு உற்ற நாளாக இருப்பதனால நம்மளாம் வந்து இது அவர் என்ன கருத்து நமக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்றது நம்ம தெரிந்து கொண்டாலே அது ஒரு மிகப்பெரிய, அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஐயோ என்னை பத்தி நீங்க பேசுறீங்களா, நீங்க அவருக்கு பார்வைலாம் இங்க இருக்கும். இவ்வளவு மக்கள் வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க, இவ்வளவு பேர் நான் எழுதிய பாட்டை படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து மகிழ்ச்சி அடைவார். அவர் பாடலே இருக்குது. எப்ப இந்த மக்கள்லாம் வந்து
அருட்பெருஞ்சோதியை நினைச்சு பாட போறாங்களோ, அருட்பெருஞ்சோதியை நினைக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் துயரத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு துயரத்தில் இருக்க மாட்டேன். இன்னைக்கு நிச்சயமா நம்மளாம் வந்து அவருக்காக ஒரு விழா கொண்டாடணும், அவருடைய வருகை உற்ற நாளை ஒரு சிறப்பிச்சு நம்மளாம் வணங்கி அவருடைய பாடுகளை பாடியும் அவரை பற்றி அவர் என்ன கருத்து சொன்னார் என்ற விளக்கத்தையும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா வள்ளல் பெருமான் சந்தோஷப்படுவார். ஆக நாம் அவர் பெற்ற வாழ்க்கை போல நம்மளும் பெறுவதற்கு ஒரு முயற்சி செய்யும். அவர் முயற்சி செய்யதான் சொல்றாரு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றது. உங்களை கைவிடுவாரா அப்படின்னா கைவிட மாட்டார். நிச்சயமா நமக்கும் அந்த வாழ்வு வந்து உண்டு. கடவுள் கொடுக்க தயாரா இருக்கிறார். ஆனா அதுக்குரிய பக்குவம் நம்ம கிட்ட இன்னும் வளரும். அதுக்குரிய புண்ணிய பலம் நமக்கு வந்து சும்மா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்களா இல்லை, அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பெருக்கிக் கொண்டால் நிச்சயமாக ஒரு நாள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையினால எல்லாரும் மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்று வாழலாம். மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாது, வர மாட்டோம்னு சொல்லி 5 சத்தியம் பண்ணி இறைவன் நமக்கு, ஒரு சத்தியம் இல்லை, எத்தனை சத்தியம்? 5 சத்தியம் பண்ணி இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க. இன்னும் எத்தனை சத்தியம் பண்ணி இருக்கிறாரு? 5 சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. நீ என்னை நம்பி வந்துட்டா நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை உலகத்துக்கு நான் கூட்டிட்டு வந்து ஒரு நித்திய வாழ்வு உனக்கு அமைத்து கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். ஆக இதை கருத்து நீங்கள் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் அருட்பெருஞ்சோதியோட அருளாசி பெற்று வாழ வேண்டும், எல்லா துன்பங்களும் நீக்கி இம்மை வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்வு.